கிட்னி பிரச்சனை வந்து அதிகமாயிட்டே தான் போகும். கிட்னி பாதிப்பு அடைஞ்சிருச்சு அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு தடவை அப்பாயின்மெண்ட் போகும்போது இன்னும் மோசமாயிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஸ்டேஜ் 3A 3Bயில் இருந்தது வந்து ஸ்டேஜ் 4க்கு வந்துருச்சு, இல்லை ஸ்டேஜ் 5க்கு வந்துருச்சு அப்படின்றது தான் நீங்கள் கேட்பீங்க. எங்களோட மருத்துவ முறை வந்து இது நேச்சுரோபதின்னு சொல்லுவாங்க, இயற்கை மருத்துவம். இதில் எந்தவித பக்க விளைவுகள் கிடையாது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிரகாஷ். இன்றைய ஆரோக்கிய விழிப்புணர்வு பகுதியில் கிட்னி பாதிப்பு அடைஞ்சிருச்சு அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு தடவை அப்பாயின்மெண்ட் போகும்போது இன்னும் மோசமாயிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அது 100க்கு 100 உண்மை. ஏன்னா உங்கள் கிட்னி பாதிப்பு அடைஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு உண்டான மருத்துவ முறை நீங்கள் அணுகலை அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் 3 மாதம் கழித்தோ இல்லை 6 மாதம் கழித்தோ நீங்கள் டாக்டர் போய் பார்க்கும்போது 3Aல இருந்துச்சு ஸ்டேஜ், அது 3Bக்கு வந்துருச்சு, இல்லை ஸ்டேஜ் 3A 3Bயில் இருந்தது வந்து ஸ்டேஜ் 4க்கு வந்துருச்சு, இல்லை ஸ்டேஜ் 5க்கு வந்துருச்சு அப்படின்றது தான் நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா நீங்கள் வந்து அதுக்கு உண்டான சரியான மருத்துவ முறை எடுக்காத காரணம். இப்போ மருத்துவ முறை அப்படின்னு என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, சரியான தண்ணி குடிக்கிற அளவு, உங்களோட உணவு பழக்கம், அப்புறம் அந்த நோய்கள் சரியாகக்கூடிய மருத்துவ முறை அதை எடுக்கலை அப்படின்னா கிட்னி பிரச்சனை வந்து அதிகமாயிட்டே தான் போகும். அதனால உங்களுக்கு ஸ்டேஜ் 3A ஸ்டேஜ் 3B ஸ்டேஜ் 4 அப்படின்றது கேள்விப்பட்டோன்னே நீங்கள் சரியான மருத்துவ முறை எடுத்து அந்த ஸ்டேஜ் வந்து அதிகமாகாமல் அந்த ஸ்டேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நீங்கள் உண்டான மருத்துவ முறை எடுக்கலாம். எங்களோட மருத்துவ முறை வந்து இது நேச்சுரோபதின்னு சொல்லுவாங்க, இயற்கை மருத்துவம். இதில் எந்தவித பக்க விளைவுகள் கிடையாது. உணவே மருந்து, அந்த முறையில் தான் நம்ம உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இந்த மருத்துவ முறை உங்களுக்கு வேணும்னா, உங்களுக்கு இதை பற்றின ஆலோசனை வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.